எல்லாம் நிமிர்ந்து உட்காருங்கள். தேவன் நமக்கு இந்த மாசம் கொடுத்த வாக்குத்தத்தமான வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம். உங்கள் வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யோபு எழுதின புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 25, 26, 27. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். கைத்தட்டி ஆண்டு மைப்படுத்தி பார்க்கலாம். நல்ல கைத்தட்டி சொல்லு. என்ன ஒரு சவாலான ஒரு வார்த்தை. ஆபிரகாமுக்கு முன்பாக வாழ்ந்த ஒரு தேவ மனுஷன் என்று சரித்திர குறிப்பு சொல்லுகிறது. ஆபிரகாமுக்கு முன்பாக வாழ்ந்தவர். ஆனா அப்பவே அவர் சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நீங்க ஒரு ஆள் தாங்க தைரியமா எங்க ஆண்டவர் உயிரோடு இருக்கா சொல்ல முடியும். வேற யாரும் என் ஆண்டவர், நான் ஆராதிக்கிற இந்த கடவுள் உயிரோடு இருக்கிறார் என்பதை யாராலுமே சொல்ல முடியாது. அது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். கைத்தட்டி அவரை மையப்படுத்துங்க. அதனால உங்க முகம் அப்படி பிரகாசமா இருக்கணும், பிரகாசமா இருக்கணும். ஒரு எந்த சூழ்நிலை இது சொன்னா தெரியுமா? நீங்க அந்த 19ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நான் 1ஆம் தேதி சொன்னேன், வருத்தத்தின் மத்தியில், நொறுக்கப்பட்ட சூழ்நிலையில், பல முறை நிந்திக்கப்பட்ட சூழ்நிலையில், நண்பர்கள் கடின முகம் காண்பித்த சூழ்நிலையில், இருள் சூழ்ந்த நேரத்தில், நம்பிக்கை அற்றுப்போன நேரத்தில், தேவன் தண்டிக்கிறார் என்று நினைத்த நேரத்தில், உடன் பிறந்தவர்கள் அப்புறப்படுத்தப்பட்ட நிலையில், உறவினர்கள் மறைந்து போன சூழ்நிலையில், மனைவி அவன் மூச்சு வேறுபட்ட சூழ்நிலையில், மனைவிக்கு அவன் மூச்சு வேறுபட்ட சூழ்நிலையில், சிறு பிள்ளைகள் கிண்டல் பண்ணின சூழ்நிலையில், உயிர் நண்பர்கள் வெறுத்த சூழ்நிலையில், உருக்குலைந்த நிலையில், ஆறுதல் தேடி அலைந்த நேரத்தில் தான் யோபு சொல்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நல்லா இருந்த சூழ்நிலை சொல்லல அவரு, எல்லாமே இருந்த சூழ்நிலையில சொல்லல அவரு, எல்லாமே இழந்து போன ஒரு சூழ்நிலையில, அவனுடைய மனைவி விடுற மூச்சே அவனுக்கு வேறுபட்டு போன சூழ்நிலையில, எல்லாருமே அவனை பார்த்து இது தேவன் உனக்கு கொடுத்த தண்டனை என்று சொன்ன சூழ்நிலையில தான் சொல்றாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இன்னைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இந்த 3ஆம் மாசம் நீ உள்ள வந்திருக்கீங்க. தைரியமா சொல்லுங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அந்நிய கண்கள்ல என் கண்களே அதை பார்க்கும். எதை பார்க்கும்? உன் ஆண்டவர் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை உங்க கண்களை பார்த்து ஆச்சரியப்படும்படி தேவன் இந்த மாதம் அற்புதங்களை, கிரிகளை செய்வார். உங்களுடைய பலவீனத்திலே, வியாதியிலே, கஷ்டத்திலே, கடன் பிரச்சனையில, தேவைகள் மத்தியில ஆண்டவர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவார். நம்புறீங்களா? நம்புறீங்களா? ஆமா. அவர் ஒரு நாளும் போய் சொல்ல மாட்டார். ஆமென். சரி, ஆகையால் உயிர்த்தெழுந்த இயேசு அல்லது உயிரோடு இருக்கிற ஆண்டவர் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே அவர் என்ன செய்ய அவர் சித்தமா இருக்கிறார், என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று வேதத்தில் பல இடங்களே நாம் பார்க்கிறோம். ஆமென் சொல்லுங்க. காலையில 2 காரியம் சொன்னேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு அடையாளமாக
உங்களால் செய்ய முடியாத காரியங்களை உயிர்த்தெழுந்த இயேசு உங்களுக்கு செய்து முடிப்பார். உங்கள் சுக வாழ்வு சீக்கிரமாய் துளிர்க்குன்னு சொன்னாரு. நீங்க நிறைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சுக வாழ்வு இல்லை, அது சுக வாழ்வு செழிக்கலை, சுக வாழ்வு இல்லை. ஆனா இந்த மாசம் சொல்றாரு, உன் சுக வாழ்வு சீக்கிரமாய் துளிர்த்து. புரியுதுங்களா? இரண்டாவது, அந்த உயிர் தெழுந்த இயேசு அல்லது உங்கள் மீட்பர் உயிரோடு இருப்பதற்கு என்ன அடையாளம்னா, உங்களுக்கு அவர் சொன்னவைகளை எல்லாம் அவர் செய்து முடித்து காட்டுவார். அவர் சொன்னபடி உயிர் தெழுந்தார். எப்ப சொன்னாரு? ஏசாயா காலத்தில் சொன்னாரு. இயேசு உயிரோடு இருக்கும்போதே சொன்னாரு. அப்போ நம்ம ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார் இல்லையா? உங்களுக்கு பல காரியம் சொன்னாரா? போன மாசம் சிஸ்டருக்கு சொன்னாரு ஆண்டவர், அதை சொல்லி ஜெபம் பண்ணாங்க, காரியம் மாறுதலாய் முடிந்து விட்டது. அதே போல உங்க வாழ்க்கையிலும் ஆண்டவர் பல காரியங்களை சொல்லிக் கொண்டே இருக்கிறார். நான் அது உனக்கு செய்வேன், நான் அது உனக்கு செய்வேன், நான் அது உனக்கு செய்வேன். ஒரு சாட்சி சொன்னேன். வள்ளத்திலிருந்து ஒரு வல்லம் கிராமத்தில் ஒரு நம்ம சபைக்கு ஒரு விசுவாசி இருக்கிறாங்க. போன மாதம் அவங்களுக்கு ஒரு 2.5 கிலோ கட்டி வயிற்றில் இருந்தது. ஸ்கேன் பண்ணி டாக்டர் சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்து அட்மிட் ஆகிட்டுன்னு சொல்லிட்டாங்க. அவங்கள போய் அட்மிட் ஆகிட்டாங்க. ஆப்ரேஷனுக்கு ஒரு 2-3 நாளுக்கு முன்பாக பாஸ்டம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, பாஸ்டம்மா நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன், எனக்கு இந்த கட்டி ஆப்ரேஷன் இருக்குது, ஜோம் பண்ணி கொள்ளுங்கன்னு சொல்லி அவங்க சொல்லிடுறாங்க. இவங்களும் ஜோம் பண்ணி இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். கவனிங்க, ஜெபித்த வேலையிலே அவங்களுடைய வயிற்றிலிருந்து ஏதோ ஒரு பாரம் குறைந்த மாதிரி ஒரு ஃபீலிங் அவருக்கு உண்டாயிருக்கிறது. அதை அவங்க உணர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. டாக்டர் சொல்லி, அல்லது டாக்டருக்கு மறுபடியும் ஸ்கேன் பண்ண மாட்டாங்க, இவங்கள போய் தனியாரில் போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தா அந்த கட்டி இருந்த அடையாளமே தெரியாம போயிட்டான். பொய் சொல்லாதீங்க பாஸ்டர். போன வாங்க, அவங்க அட்ரஸ் கொடுக்குறேன், போய் அவங்ககிட்ட என்ன பண்ணுங்க, கேட்டுக்குங்க. நடக்குமா? நடக்குதா? அவங்களுக்கு நடந்திருக்கு. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடுது. அதனால இன்னைக்கும் தெய்வம் கிரியை செய்து கொண்டுதான் இருக்கிறார். ஏன்னா நீங்க மத்தேயு எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா ரொம்ப அழகா சொல்றார் இயேசு கிறிஸ்து. 8:17 அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும். இப்படி நடந்தது. நிறைவேறும். ஏசாயா, எரேமியா, எஸ்தர், ரூத்து, ஆதியாகமம், யாத்திராகமம், எண்ணாகமம், உபாகமம், லேவியராகமம், யோசுவா, இதெல்லாம் சொல்லப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறும் என்று உரைக்கப்பட்டது, நிறைவேறும் என்று இப்படி நடந்தது. ஏமா உங்க வாழ்க்கையில் நடக்கும். ஏன்னா அதுக்கு தான் இயேசு உயிர்த்தெழுந்திருக்கிறார். ஆகையால கால 2 காரியம் சொன்னேன். நீங்க போய் அந்த செய்திகளை நம்முடைய யூடியூப்ல கேட்டு பலப்படுங்கள். உங்களுக்கு 3வது ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். நாம் எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு எழுதின புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். கவனிங்க, இயேசுவோடு கூட இருந்த சீஷர்கள் சாதாரணமானவர்களா அசாதாரணமானவர்களா? சொல்லுங்க. என்ன பாரு, கண்ணை திறந்து பாரு. இல்லை பாஸ்டர், கண்ணு அப்படிதான் முடிந்தான் பாஸ்டர் இருக்கும், ஆனால் திறந்துக்கு பாஸ்டர், ஏமாத்தாத. அதுதான் கோயில் வரும்போது உபவாசத்தோடு வரணும்.
ஃபுல்லா 10 இட்லி துணுட்டு 4 பூரியை முழுங்கிட்டு 3 பொங்கல் தள்ளி விட்டுட்டு வந்தா வசனம் உள்ள போகாது, பேய் தான் உள்ள போகும். ஸ்தோத்திரம். ஏன்னா இந்த வசனங்களை நீங்க கேட்க பிசாசு ஒரு நாளும் அலோ பண்ண மாட்டான். ஏன்னா உனக்குள்ள தேவ வசனம் போயிட்டா உன் வாழ்க்கை பிரைட்டா மாறிடும். அதுக்கு தான் அவன் என்னெல்லாம் தந்திரம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி உங்களை இந்த வசனத்தை கேட்க விடாம தடை பண்ணுவான். கீழே உட்காந்துக்கலாமா, மேலே உட்காந்துக்கலாமா, பொள்ளையை ஆட்டி வச்சுக்கலாமா, இல்லையா, என்னன்னா பண்ணுவான். ஏன் உங்க வாழ்க்கை இன்னும் தேவன் எதிர்பார்த்த அளவுக்கு ஆசீர்வதிப்படலைன்னா இதான் காரணம். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சரி, இயேசுவோடு இருந்த சீஷர்கள் இந்த அபிஷேகம் பெறாத வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சாதாரண மீன் பிடிக்கிற செம்பட மக்களாக தான் இருந்தாங்க. அவங்களுக்குள்ளவே நீ பெரியவனா நான் பெரியவனா என்ற பிரச்சனைகள், அபிசுவாசங்கள், நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள், இப்படிப்பட்ட ஒரு மக்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார். இயேசு என்ன சொல்றாருன்னா, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம். கவனிங்க, ஒரு சாதாரணமான மக்களாக இருந்த இவர்களை இயேசு கிறிஸ்து பாருங்க அசாதாரணமான மக்களாக மாற்றி, இல்லையா, தமக்கு பின் அவர்கள் இந்த உலகத்தை கலக்குகிறவர்களாக கர்த்தர் மாற்றினார். கைத்தடுங்க பார்க்கலாம். ஆகையால் தான் பேதுரு 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார். வாசிக்கலாம். 26, 27, 28 வசனங்கள். எப்படி எனில் சகோதரனே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். நீங்கள் கவனிங்க, உங்க அழைப்பை நீங்க பார்க்கணும். கவனிங்க, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, மாம்சன்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை, ஞானிகளை வெட்கப்படுத்த. கவனிங்க, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். பிரைஸ் காட். கவனிங்க, இந்த உலகத்தில் இருக்கிற மாம்சமான ஒருவனும் தன்னை குறித்து பெருமை பாராட்டவே கூடாது என்பதற்காக சாதாரணமாக இருக்கிற நம்மை அசாதாரணமாக தேவன் மாற்ற. கைத்தட்டு. அதான் இயேசு சொன்னார், நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. நீங்க யாரு? ஆங்கிலத்தில் சம்திங் ஸ்பெஷல். சம்திங் ஸ்பெஷல். நீங்க யாரு? ஸ்பெஷல். ஆமே ஆமே. கவனிங்க, உங்களால பிசாசை விரட்ட முடியுமா? ஐயோ பயம் பாஸ்டர், எனக்கு பிசாசு ஒன்றும் பெரிய ஆளு கிடையாது. இயேசுவின் நாமத்தில் போனா போயின்னு இருக்காது. ஆமா சொல்லுங்க. ஆண்டுடைய கிருபையினால எத்தனையோ பிசாசுகள், பில்லி சூனியம், மந்திரங்கள், ஏவல் எல்லாமே தேவன் காண உதவி செய்தார். ஒரே வார்த்தை தான். ஆமென் சொல்லுங்க. ஏன்? ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி ஆண்டவர் இந்த உலகத்தில் பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். நீங்களா யாரு? சொல்லு. போடி பைத்தியனா சந்தோஷப்படு. என்னைய பைத்தியம் சொன்ன காட்டுறேன், நான் பைத்தியக்காரங்க காட்டுறேன் அப்படிலாம் சொல்லாது. உன்னை பார்த்து பைத்தியம், லூஸ்னா சரி, கோச்சிக்காத. ஏன்னா பைபிள் உங்களை என்னதான் சொல்லுது? பைத்தியங்கள் பைத்தியங்கள் பைத்தியங்கள். அப்ப இது இந்த இடம் என்ன?
கீழ்ப்பாக். கீழ்ப்பாக். உங்களை பார்த்து எங்க போறீங்கன்னா கீழ்ப்பாக்கம் போறோங்க. கீழ்ப்பாக்கம் போறேன்னு சொல்லிட்டு நீங்க செங்கல்பட்டு பஸ் அங்க ஒரு கீழ்ப்பாக்கம் இருக்குதுங்க. புதுசா ஒன்று கட்டிக்கிறாங்க. அது மெராக்கல் செக்கினா அசம்பிளின்னு அங்க கட்டிக்கிறாங்க. ஓ, அப்போ இங்க ஒரு கீழ்ப்பாக்கம் இருக்குதா? ஆமா, பைத்தியங்களை ஒன்றாய் கூட்டி சேர்க்கிறது. பெரிய பைத்தியம் ஒன்று இருக்கிறது, சின்ன சின்ன பைத்தியங்கள் இருக்கிறது, மீசி வாசி பைத்தியம் இருக்கிறது, மோளடிக்கிற பைத்தியம் இருக்கிறது, பிரசங்கம் பண்ற பெரிய பைத்தியம் இருக்கிறது. சொல்லு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா பைபிளே நம்மள பைத்தியம் சொல்லுது. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி அவர் பைத்தியங்களை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி நோஞ்சான்களை தெரிந்து கொண்டாராம். புரியுதா இல்லையா? பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். அப்புறம் உள்ளவைகளை அவமாக்கும்படி இழிவானவைகளை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமா, சொல்லுங்க. புரியுதா? நீங்க சாதாரணமான ஆள் தான், ஆனா உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் இல்லையா? அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார். அதனால்தான் சாதாரணமான உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் உலகம் எங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதி சீஷராக்குங்க. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் செய்யும்படி அவங்களுக்கு கட்டளை கொடுங்கள். நான் உலகத்தின் முடிவு பரிந்தும் உங்களோடு கூட இருந்து நடத்துவேன். ஹல்லேலூயா. கவனிங்க. ஒரு சாதாரணமான ஒரு மீன் பிடிக்கிற மக்களை இயேசு தம் கரத்தில் எடுத்து அவர்களை உலகமெங்கும் புறப்பட்டு போய் இல்லையா சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களை கர்த்தருடைய பிள்ளையாய் மாற்றுகிற பாக்கியத்தை தேவன் தந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ இது யாரால் வந்துச்சுன்னா என் மீட்பர் உயிரோடு இருக்கிறாள் தான் இல்லையா? கால ஒரு அம்மா ஜோமன் ஓடி வந்தாங்க. ஒரு ஏழை குடும்பம் தான், ஆனா அந்த பிள்ளையை பி வரைக்கும் படிக்க வச்சிருக்காங்க. ஸ்தோத்திரம். போன வாரம் அவனுக்கு இங்க நம்ம மகேந்திரா சிட்டியில் ஒரு வேலை கிடைச்சோன்னு எடுத்தோடனே 50,000 சம்பளமா. அந்த அம்மாவுக்கு கையும் வாழல காலும் வாழல. பாஸ்டர், என் பிள்ளைக்கு வேலை கட்சி 50,000 சம்பளம் பாஸ்டர், இந்த முதல் நாள் சம்பளம் நீ வச்சுக்க பாஸ்டர். பைத்தியத்தை தெரிந்து கொண்டு மகேந்திரா சிட்டி இட்டு போய் 50,000 தூக்கி கையில் கொடுக்குற ஆண்டவர். இதெல்லாம் முடியுமா? நடக்குமா பாஸ்டர்? நடக்குதே. ஹல்லேலூயா. நடக்குது. ஏன் இதெல்லாம் சொல்றேன்னு தெரியுமா? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறதுனால தான் சாதாரணமான மக்களை தேவன் அசாதாரணமாக கர்த்தர் மாற்றுகிறார். ஆமென். அதான் எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தி நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டி. நன்றி உமக்கு நன்றி அப்பா. தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தி. உண்மைதானே? கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீ. கலங்காதே கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீ. ஆமென். உண்மைதானே?
உண்மைதானே? உங்களுடைய உங்களுடைய 10 வருஷ வாழ்க்கையை பின்னோக்கி கொஞ்சம் பாருங்களேன். இதெல்லாம் தெரியும் உனக்கு. எங்கோ நான் வாழ்ந்தேன் இல்லையா? ஆனால் இன்னைக்கு ஏசப்பா நம்மளை கொண்டு வந்து அவருடைய ரத்தத்தால் நம்மளை கழுவி சுத்திகரித்து அவருடைய எல்லா வல்லமையும் நமக்குள்ள கொடுத்து நம்மளை இந்த உலகத்தில் ஒரு அசாதாரணமான இல்லையா மக்களா மாற்றுகிறாரே இல்லையா? உண்மைதானே? இதுக்கெல்லாம் என்ன காரணம்? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதை தவிர வேற ஒன்றுமே நம்மளால் சொல்ல முடியாது. உண்மைதானே? உண்மைதானே? ஹல்லேலூயா. இன்னொரு வசந்த வாசிக்கிறோம். லூக்கா 24:49. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். கவனிங்க, ஒரு சாதாரண மீன்பிடித்த மக்களுக்கு உன்னதத்திலே இருந்து வருகிற பலனை தெய்வம் கொடுக்கிறார். புரியுதா? இதை இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற மக்களால் பெற்றுக்கொள்ள முடியுமா அல்லது பயன்படுத்த தான் முடியுமா? இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மார்க்கு 16 அதிகாரம் 17-18 வசனங்கள் பாருங்க. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும், கவனிங்க, விசுவாசிக்கிறவர்கள் நடக்கும் அடையாளங்களாவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். கவனிங்க, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். நவமான பாஷைகளை பேசுவார்கள். சர்ப்பங்களை எடுப்பார்கள். சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள். அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். கவனிங்க, ஒரு சாதாரணமான மக்கள் இல்லையா, இந்த ஆண்டவர் இயேசுவை விசுவாசிக்கும் போது அவங்களை கொண்டு தேவன் அசாதாரணமான காரியங்களை செய்கிறார். செய்கிறாரா? ஹல்லேலூயா. ஏன் இதெல்லாம் சொல்றது தெரியுமா? நம்முடைய தேவன் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு இதுதான் அடையாளம். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு சாதாரணமான ஒரு பெண் தான் என் வைஃப். அவங்க ஜெபம் பண்றாங்க இல்லையா, டாக்டர்கள் உறுதிப்படுத்தின அந்த கட்டி காணாமல் போகுது. எப்படி நடக்குது? விசுவாசிக்க நடக்கும் அடையாளங்கள் ஆகுது. நீங்கள் அதை செய்யலாம். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தால் ஒன்று அவங்களை சேதப்படுத்தாது. அப்புறம் வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள். அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். என்ன வியாதின்னு சொல்ல, எந்த வியாதியானாலும் சரி, நீங்கள் இயேசுவின் நாமத்தை கை வச்சீங்கன்னா அது ஒண்ணுமே இல்லாம போயிடும். கை தட்டுங்களேன். சாதாரணமான மக்களாகிய உங்களை அசாதாரணமான மக்களாய் மாற்றுகிற வல்லமை இந்த மீட்பர் இயேசுக்கு மாத்திரமே இருக்கிறது. இந்த உலகத்தில் எதை குறித்து நீ பயப்படாத. ஏன்னா அவருடைய கண்கள் உன்னை கண்டது இல்லையா? உன் கருவை என் கருவை கண்டது. அதான் நீ நல்ல முழு உருவோட வந்து உட்கார்ந்துருக்கிற. இல்லைனா நீ கற்பத்திலேயே நீ ஒண்ணுலாம் போயிட்டு இருப்ப. எத்தனை ஒத்துக்கிறீங்க? இல்லையா? நிறைய குழந்தைங்க ஒண்ணுலாம் போகுது இல்ல. என்ன காரணம்? தேவனுடைய கண்கள் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறது. கவனிங்க. அதனால நான் ஒரு சாதாரண 8th ஸ்டாண்டர்டு 6th ஸ்டாண்டர்டு 7th ஸ்டாண்டர்டு 8th ஸ்டாண்டர்டு 9th ஸ்டாண்டர்டு 10th ஸ்டாண்டர்டுனா உனக்குள்ள என்ன வரக்கூடாது? தாழ்வு மனப்பான்மை வரக்கூடாது. உன்னால எவ்வளவு படிக்க முடியுமோ நல்லா படி. புரியுதா? புரியுதா உங்களுக்குலாம்? ஏன்னா
உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளி தான் இந்த ஒளி, இயேசு கிறிஸ்து. ஆமா சொல்லுங்க. நீங்க ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்திருக்கலாம். பைபிள் சொல்லுது, அத்திப்பழங்களை பொறுக்கி தின்று கொண்டிருந்த ஆமோஸை ஒரு தீர்க்கதரிசியாய் தெய்வம் மாற்றுகிறார். ஆமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஒரு கழுதையின் எலும்பை எடுத்து 1000 பேரை கொலை பண்ணி போடுகிற வல்லமை கர்த்தர் சிம்சோனுக்குள்ள வைத்தார். புரியுதா இல்லையா? சாதாரண மனுஷன் தான் ஆகலாம். ஆனா அவர் மேல இந்த வல்லமை வந்து இறங்கும் போது பாருங்க, சிங்கத்தை 2ஆ கிழிச்சு போற அளவுக்கு ஒரு பலன் கிடைக்குது. அதனால உன்னை குறித்து நீ என்ன பண்ணாத, தாழ்மையா இருக்கலாம், ஆனா தாழ்வு மனப்பான்மை வரக்கூடாது. தாழ்மையாயிரு, ஆனா தாழ்வு மனப்பான்மை வரக்கூடாது. புரியுதா? புரியுதா உங்களுக்கெல்லாம்? தாழ்மையா இருந்தா தேவ கிருபை உனக்கு கிடைக்கும். ஆனா தாழ்வு மனப்பான்மைக்குள்ள வந்துட்டா நீ இந்த உலகத்தில் ஒண்ணுமே சாதிக்க முடியாது. ஆமென், ஆமென், ஸ்தோத்திரம். அதனால ஏன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார்னா, நீங்க ஒரு சாதாரணமான ஒரு விசுவாசி அல்லது ஒரு சாதாரண ஒரு ஏழை குடும்பத்தை பிறந்த ஒரு ஆளா இருக்கலாம். ஆனா உன்னையும் என்னையும் தேவன் அந்த கொலேசியர் 2ஆம் அதிகாரம் எடுங்களேன். கொலேசியர் 3:1, நீங்கள் கிறிஸ்துடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், கவனிக்கணும். உங்களை எண்ணி ஆண்டவர் கிறிஸ்துவுடனே கூட சமமாய் உட்கார, எபேசியரை பாருங்க, அது கிறிஸ்துவுடனே கூட அவர் நம்மை அமர வைத்திருக்கிறார். 7:2 எபேசியர். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவரோட கூட எழும்பி, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். கை தட்டி பார்க்கலாம். உங்களை எங்க உட்கார வச்சிருக்க ஆண்டவரே? உங்களை எங்க உட்கார வச்சிருக்க ஆண்டவரே? உன்னதங்களிலே இயேசுவோடு ஈக்குவலா நீ உட்கார்ந்து இருக்கிற. எவ்வளவு பாக்கியம் வரும் உனக்கு. அவரோடு உட்கார்ற அளவுக்கு நமக்கு நமக்கு சக்தி இருக்கா அல்லது தகுதி இருக்கா? இல்லை. ஆனா ஸ்தோத்திரம், இன்றைக்கு நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டபடினால அவரோடு உட்கார்ற அந்த பாக்கியம் தெய்வம் நமக்கு கொடுத்திருக்கிறார். கைத்தட்டு. புரியுதா இல்லையா உங்களுக்கெல்லாம்? இந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி, 6 சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே நம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வரியத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். பிரைஸ் காட். கொஞ்சம் அப்படி சிந்திச்சு பாருங்க. இயேசுவோடு உட்கார்ற பாக்கியம் நமக்கு இருக்கா? இல்லை. ஆனா இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, அவருடைய உயிர்த்தெழுதல் மூலமாக நமக்கு தேவன் இந்த பாக்கியத்தை வைத்திருக்கிறார். கைத்தட்டு, கைத்தட்டு, கைத்தட்டு. அதுதான் சொன்னேன், சாதாரணமான இருக்கிற நம்மை அவர் அசாதாரணமாய் மாற்றுகிறார். ஏழையாய் இருக்கிற நம்மை ஐஸ்வரியவான்களாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார். உண்மைதானே? உண்மைதானே? நீங்க 2 கொரிந்தியர் 8 வாசிங்க. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வரியம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வரியவான்கள் ஆகும்படி உங்கள் நிமித்தம் அவர் தரித்திரராய் இருக்கிறார். புரியுதா இல்லையா? எதுக்கு இயேசு கிறிஸ்து தரித்திரமானார்? உங்களை ஐஸ்வரியவான்களாய் மாற்றுவதற்காக. ஆமென் சொல்லுங்க.
ஆமேன்னு சொல்லுங்க. அதனால் நீங்க இப்படியே இருக்கிறது தேவ சித்தம் இல்லை இல்லையா? ஸ்தோத்திரம். தேவன் கொடுத்திருக்கிற ஞானம், அறிவு, விவேகம், மதிநுட்பத்தை பயன்படுத்தி நீங்கள் இல்லையா தேவனுடைய வருகை தாமதிக்குமானால் வரப்போற நாட்கள்ல ஒரு பில் கேட்ஸா, ஒரு பில் கேட்ஸா, அப்புறம் சொல்லுங்க உங்க விருப்பத்துப்படி சொல்லுங்க, அம்பானி, அதானி, அப்புறம் நாட்டான்மையா, ஓ டாடா அண்ட் பிர்லா, லக்ஷ்மி மிட்டல், புரியுத மாதிரி சொல்லுமா? ஓ அமேசான் ஓனர், ஜெப்சி சோட்ஸ், எனக்கு இங்கிலீஷ் அவ்வளோ வரல. ஏன்னா உன்னுடைய சிந்தனை எப்படி அப்படிதான் நீ மாறுவ. நீதிமொழிகள் 23 எடுங்களேன். நீதிமொழிகள் 23. நீ நிறைய பேருடைய இந்த புத்தி மாறணும், இந்த பிச்சைக்கார புத்திலாம் மாறிடணும். ஆமா சொல்லு. இந்த பிச்சை எடுக்கிற புத்தி மாறிடணும், இந்த கையேந்திர புத்தி மாறணும். ஆமா வாசி 23. அவன் இருதயத்தின் நினைவுகள் எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். உன் இருதயத்தின் நினைவு எப்படி இருக்கு? உன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படிதான் நீ இருப்ப. ஒரு முறை பாலியாங்கிச்சோ அவர் ஆலயம் கட்ட வேண்டும் என்று யோசித்து தெய்வத்தை ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்போ ஆண்டு சொன்னாராம், அவர் புக்கில் எழுதியிருக்கிறார், நீ என்ன பண்ற? அப்போ அவருக்கு கோட் சூட்லாம் இல்லை. போயிட்டு கோட் சூட் ஒன்று என்ன பண்ணு, வாடகைக்கு எடுத்துக்கோ, ஒரு கார் ஒன்று வாடகைக்கு எடுத்துக்கோ இல்லையா, ஃபுல்லாக ஒயிட் ஒயிட் போட்டு கோட் சூட் போட்டுக்கோ, கார் ஒன்று வாடகைக்கு எடுத்துக்கோ இல்லையா. இந்த வார கடைசியில் இந்த பேங்க் மேனேஜரு மக்களை சந்திக்கிறதுக்காக அவர் அப்பாயின்மெண்ட் போட்டிருக்கிறார். இந்த பேங்க் மேனேஜர் வார இறுதியில் சந்திப்பாங்கல்ல கஸ்டமரை. அதனால நீ போய் என்ன பண்ணு, அவர்கிட்ட போய் இவ்வளோ கோடி கடன் கேளுன்றார். கடன் கேளுன்னு ஆண்டவர் சொன்னாராம். அவருக்கு சொன்னார், உனக்கு எனக்கு சொல்ல. பாலி எங்க சொன்னார், எனக்கும் நான் அதை ஏற்று இல்லையா, இந்த தெய்வ வாக்க நான் ஏற்றுக்கொண்டு போய் கடன் வாங்கிட்டு போறேன். அவருக்கு சொன்னாரு, அவர் செஞ்சார். அதே போல அவர் என்ன பண்ண, சனிக்கிழமை அன்னைக்கு நல்லா ஒரு கோட் ஷூட்டு, ஒயிட் கோட் ஷூட் மாட்டிக்கின்னு, நல்லா வெள்ளை கலர் ஷூ மாட்டிக்கின்னு, ஒரு கார் ஒன்று வாடகை எடுத்துக்கின்னு போய் அந்த பேங்க் பார்த்தா அன்னைக்கு சனிக்கிழமை ஒரு பெரிய கியூ நிற்குது. இவர் போய் அந்த காரில் ஏறினோடனே அந்த வாட்ச்மேன் ஒருத்தருப்பான்ல, அவனுக்கு உள்ளத்தில் எப்படி சொல்ல, ஏதோ பெரிய ஆஃபீஸில் வந்துட்டா போடுது சொல்லிட்டு போயிட்டு அவனே கதை திறந்து அவர் இட்டு போயிட்டு கொண்டு போய் பேங்க் மேனேஜர் பக்கத்தில் குறை வச்சிட்டான். ஹூஆரியும் அவன் இங்கிலீஷ் பேசுகிற 2 பேரும், ஐயம் பாஸ்டர் பாலியங்கிச்சோ, யாய்டோ தீவில் எங்கள் சர்ச்சு இடம் வாங்கியிருக்கிறோம், ஒரு பெரிய சர்ச்சு கட்டணும், அதனால எனக்கு இவ்வளோ கோடி ரூபாய் பணம் தேவைப்படுது. எங்கள் சர்ச்சில் ஒரு 10,000 பேர் இருக்காங்க, அத்தனை பேர் நாங்கள் அடுத்த வாரம் உங்கள் பேங்க்கில் வந்து கணக்கு ஓப்பன் பண்ண சொல்கிறேன், எனக்கு இவ்வளோ பணம் வேணும்னு அவர் சொன்னோடனே, கடன் கேட்கறதுக்கு ஒரு தில் இருக்கணும், ஒரு தில் இருக்கணும். அவர் மேனேஜர் சொல்கிறாராம், சார் நீங்கள் கேட்குற அளவுக்கு என்கிட்ட பணம் இல்லை, என் சொந்த பணம் கொஞ்சம் இருக்குது, அதை தரேன், உங்கள் மக்கள்லாம் வந்து எங்கள் பேங்க்கில் என்ன பண்ணுங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவேன். மறாதனாலே அவ்வளோ பணமும் போய் அவர் சேங்ஷன் ஆகிட்டுது. கை தட்டப்பா. உன் நினைவு எப்படி அப்படிதான் நீ இருப்ப. உன் நினைவு நான் பிச்சைக்காரன். கவனிங்க, நாங்கள் ஆனூரில் ஊழியம் செஞ்ச ஆரம்பத்தில் சொல்லுவாங்க காசு வராது துட்டு வராதுன்னு. ஆனால் நான் போவேன், இந்த வசனம் சொல்லிட்டு போவேன், சர்ச்சு போன உடனே உங்களை டப்பாவில் பால் வந்துடும், முஞ்ச உடனே ஒரு வீட்டிலேருந்து நல்ல சூடான கறிக்குழம்பு சோறு வரும். அங்கே ஊழியர் செய்கிற நாள் வரைக்கும் ஒரு ராஜ உபசாரம் எனக்கு. ஆனால் அப்புறம் போன ஆளை சொல்கிறாங்க, எங்களுக்கு தண்ணி கொடுக்க மாட்டாங்க, கஞ்சி கொடுக்க மாட்டாங்க. ஏன்? உன் நினைவு அப்படி, உன் சிந்தனை அப்படி. ஆமாம், ஆணூரா அது காய்ந்த பூமி, ஆணூரா பச்சை தண்ணி கிடைக்காது, ஆணூரா பால் கிடைக்காது. நான் நினைப்பேன், ஆணூரா நமக்கு பாயாசம் கிடைக்கும். உன் நினைவு எப்படி அப்படிதான் பண்ணி இருப்பேன். ஆமா சொல்லுங்க. நான் காலைல சொன்னேன், பில்கேட்ஸ் மகன் ஒரு முறை காபி சாப்பிடுறதுக்காக ஒரு ஹோட்டலுக்கு போனாராம்.
காபி சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த பேரர் வருவாங்கல்ல, அவருக்கு $5000 என்னது டிப்ஸ் கொடுத்தாரு. எவ்வளோ? அவனுக்கு உள்ளமே ஆடி போச்சான். ஏன்னா ஒரு ஆள் $5000 டிப்ஸ் கொடுக்குறானா. நம்ம தடவி பார்த்து 10 ரூபாவோ 5 ரூபாய் தான் நம்ம டிப்ஸ் கொடுப்போம். இவன் $5000 கொடுக்குறானே. நீங்க ஐயா நீங்க யாரு? பில்கேட்ஸ் பையன். போயிட்டார் அவரு. பின்னால பில்கேட்ஸ் வந்தார், அதே டீ கடைக்கு வந்தார். அவரு காபி சாப்பிட்டு $50 கொடுத்துட்டு போனாராம். என்ன சார் உங்க பையன் $5000 கொடுக்கிறாரு, நீங்க $50 கொடுக்குறீங்களே. எங்க அப்பா முனுசாமி, அவங்க அப்பா பில்கேட்ஸ். எங்க அப்பா முனுசாமி, அவங்க அப்பா பில். பாருங்க அவன் நினைவுகள் எப்படியோ அப்படி பாரு அவன் வாழ்க்கை நடந்திருக்கு. புரியுதா? நீ யார் புள்ள? பாட்டு நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை. ஆனா பயந்து உட்கார்ந்து பாஸ்டர் எக்ஸாம் வரும்போது பாஸ்டர் ஊக்கமா ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். ஏன் நீ தேவனுடைய பிள்ளை தானே, ஏன் உனக்கு பயம்? ஏன் பயம்? இல்ல மறந்துருமோன்னு ஏன் மறக்கும்? அவரே உனக்கு ஞானமும் மீட்பும் பரிசுத்தமும் தேவனா ஆயிட்டாரே, அப்படி எப்படி உன் மறக்கும்? சொல்லு. தேவனால் பிறப்பதெல்லாம் அந்த உலகத்தை ஜெயிக்கும் இயேசு கிறிஸ்துவே தேவனுடைய குமாரன் விசுவாசிக்கிற என்னையன்றி இந்த உலகத்தை ஜெயித்தவன் யார்? சொல். டெய்லி சொல்லிட்டு போ. நீ தான் ஃபர்ஸ்ட் மார்க். யாரா 10th இருக்கீங்களா? நீ தேவனால் பிறந்திருக்கிற. இதான் உன்னுடைய மைண்ட் செட்டா இருக்கணும். நீ முன்சாமி வீட்டில் பிறந்திருக்கலாம், நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டால தேவன் உன்னை உன்னதங்களிலே அவருக்கு சமமா உன்னை உட்கார வச்சிருக்காரு. கைதட்டு. உன்னை சமமா உட்கார வச்சிருக்காரு. அப்போ உன் சிந்தெல்லாம் எப்படிதான் இருக்கணும்? வேத வசனத்தோடு இணைஞ்சு போகணும். ஆமென். ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஆமா. சொல்லுவாங்க ஒரு மைனர் ஜாலி மணி பர்ஸ். உன் பாக்கெட்டில் 10 ரூபாய் கூட அப்படியே அப்படியே ஒயிட் அண்ட் ஷூ போட்டு அப்படி போகணும். ஆமா, உன் பாக்கெட்டில் காசு இல்லைன்னு உனக்கு தான் தெரியும். உன் ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே சார் வாங்க சார் ஒரு டீ சாப்பிட்டு போங்க, நானே காசு கொடுத்துறேன் சொல்லுவான். ஏன் இதெல்லாமே நம்முடைய விசுவாச வாழ்க்கை தாங்க. புரியுதா உங்களுக்கெல்லாம்? புரியுதா உங்களுக்கெல்லாம்? ஹல்லேலூயா. ஆமா. ஒரு சாதாரணமான குடும்பத்தை நான் பிறந்தேன். நான் போன வரை சொன்னேன், நீ ஏழையா பிறந்திருக்கலாம் ஆனா ஏழையா சாவக்கூடாது. நீங்க ஏழையா பிறந்திருக்கலாம் ஆனா ஏழையா சாவக்கூடாது. ஏன் தெரியுமா? உன் ஆண்டவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். உன் ஆண்டவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். ஜெபம் பண்ணு, உபவாசம் பண்ணு, வேதத்தை வசனத்தை அறிக்கை பண்ணு, வேதத்தை படி, சாட்சியா வாழு, உண்மையாயிரு, என் தெய்வம் உன்னை உயர்த்தி காட்டுவார். ஆமா, எங்க நீ தலை குனிஞ்சியோ, எங்க நீ அவமானப்பட்டியோ அதே இடத்துல கர்த்தர் உன் தலையை நிமிர செய்து உன்னை கனப்படுத்தி உன்னை ஆசீர்வதிப்பார். அதுக்குதான் இயேசு உயிர் தெழுந்திருக்கிறார். என் மீட்பர் ஏன் உயிரோடு இருக்கிறார்னா, இல்லையா, என்னை நம்பி நீ வந்துட்டல, என்னை விசுவாசித்து என்னை நீ ஆண்டவரா ஏற்றுக்கொண்டபடினால, இல்லையா, இந்த சமுதாயத்தில் பிசாசு உன்கிட்ட இருந்து எடுத்த எல்லாவற்றையும் நான் என்ன பண்ண திரும்ப உனக்கு தருவேன். அதுதான் இந்த யோபு வாழ்க்கை பாருங்க. பிசாசு யோபுட்டு இருந்த எல்லாவற்றையும் அவன் எடுத்துட்டான். இயேசு எல்லாவற்றையும் டபுள் டபுளா கொடுத்தார். கைத்தட்டி அவர் மகிமைப்படுத்து. 7000 ஆட்டுக்கு பதிலாக 14,000. ஏன் அவன் அறிக்கை பண்ணிட்டான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? அப்போ நம்ம ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு நல்லா புரிஞ்சுங்க. நம்ம வாழ்க்கையில தேவன் செய்கிற கிரிகள் நிமித்தம் நம்ம அதை வெளிப்படுத்தி காட்ட வேண்டும். நீங்க ஒரு சாதாரண ஆளா போய் ஒரு இடத்துல ஒரு வேலை சேர்ந்திருப்பீங்க. ஆனா தேவனுடைய கிருபையினாலே நீங்கள் படிப்படியாய் உயர்த்தப்பட்டு, ஆமென் சொல்லுங்க, நீங்க ஒரு உயர்ந்த நிலைக்குள்ள வருவீங்க. ஏன்னா உபாகமம் 21 சொல்றாரு, நான் சகல ஜாதிகளிலும் உன்னை நான் மேன்மையாக வைப்பேன். ஏன்?
ஏன்? கட்டளைகளை கீழ்ப்படிந்து நீ தேவனுடைய பிள்ளை. எல்லா ஜாதிகளிலும் கர்த்தரை மேன்மையை வைக்கணும். நம்புறீங்களா? அப்படி ஒரு மைண்ட் செட் உனக்குள்ள வரணும். கர்த்தர் மேன்மையை வைப்பார். புரியுதா? ஒரு நாள் வரும், அவர் என்னை வாளாக்காமல் தலையாக்கிடுவார், என்னை கீழாக்காமல் மலர்த்தார். இல்லையா? ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஏன் இதெல்லாம் சொல்றேன் தெரியுமா? எதுக்கு என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், எதுக்கு இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிர்த்தெழணும்? உங்களையும் என்னையும் அசாதாரணமாய் மாற்ற வேண்டும். ஆமென். புரியுதா இல்லையா? நீ அந்த விசுவாசி. தாவீது சொல்றான், நான் வந்ததுக்கு ஒரு முகாந்தரம் இல்லையா? சகோதரா, நீ பிறந்ததுக்கு ஒரு முகாந்தரம் இருக்குது இல்லையா? நீ இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு முகாந்தரம் இருக்கிறது. நம்புறீங்களா? நீங்க ரட்சிக்கப்பட்ட ஒரு முகாந்தரம் இருக்கிறது. நீங்க இந்த ஆலயத்துக்குள் இருப்பதுக்கு ஒரு முகாந்தரம் இருக்கிறது. ஏன்? ஆண்டவர் சாதாரணமாக தாவீதை, ஆடு மேய்த்த தாவீதை அவங்க அப்பா மூலமாய் போய் அனந்தமை பார்த்துட்டு வரான்னு அனுப்பல. தேவனுடைய முகாந்தரம். அவன் பார்க்க வரும்போது தான் இல்லையா, கோலியாத்துடைய நேரம் சரியில்லையோ அது இவன் நேரம் ஒர்க் அவுட் ஆயிட்டா தெரியல, அவன் திட்டம் வந்து, டேய் ஒண்டிக்கு ஒண்டி வா, இஸ்ரவேலின் தேவனை தூஷிக்க இவன் யார், நான் இவனை கொல்லுகிறேன் என்று சொல்லி தாவீது ஒரு சாதாரண கல் எடுத்து அடிச்சு ஒரே அடியா அடிச்சிட மாட்டான், அவனை க்ளோஸ் பண்ணிட்டான். கவனிங்க, அன்னைக்கு என்ன அனௌன்ஸ்மெண்ட் தெரியுமா? கோலியாத்தை கொல்லுகிறவனுக்கு ராஜா தம் பொண்ணை கொடுப்பான்னு அர்த்தம். கொடுத்துட்டார். அப்ப யாரு இளவரசன் ஆயிட்டான்? கைதட்டு. சவுல் தம் பொண்ணை கொடுத்துட்டாரு. ஏன்? நீ வந்தது ஒரு முகாந்தரம் இருக்கு. புரிஞ்சுட்டா? ஆமா. நீ கோலியாத்தை அடிக்கும் போது ராஜா தம் பொண்ணை தம் பையனை உனக்கு கொடுப்பாரு, அல்லது ராஜா உன்னை கனப்படுத்துவார். அவனுக்கு ஒரு தரம் வந்துச்சு. என்னது? இந்த கிண்ணறம் வாசிக்கிறது. ராஜாவுக்கு பேய் பிடிச்சிடுச்சு இல்லையா? என்ன சொன்னவன் போல இவன் கிண்ணறம் வாசோன்னு அந்த பேய் ஓடி போச்சு. ராஜா தாவீதை அரசாங்கத்தினுடைய அரண்மனையில் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டார். சோத்திரம். அவங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தாச்சு. எப்பெல்லாம் ராஜாவுக்கு பேய் பிடிக்குதோ அப்பெல்லாம் நீ என்ன பண்ணணும்? வாசிக்கணும். உனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர். திரும்ப நம்புறீங்க? நம்புறியா? நம்புறீங்களா? ஏன்? எதுக்கு அவர் உயிரா எழுந்துக்கணும்? உன்னை அப்படியே வச்சுட்டு போறதுக்கா? ஏழையா பிறந்து ஏழையா சாவட்டுக்கா உனக்கு இயேசு உயிர் தந்தாரு? இல்ல. உன் தேவன் இன்னார் என்று ஜனங்கள் சொல்லணும் இல்லையா? உன் தேவன் யாரு? உன் கூட தேவன் உங்களை தேவன் ஆசைப்படு. பரவாயில்லமா, நீங்க நம்பின இயேசு உங்களை கைவிடலப்பா, நீங்க கும்புற இயேசு உங்களை கைவிடலப்பா அப்படின்னு புறஜாதிகள் சொல்லணும். புரியுதா? நம்புறீங்களா? எதுக்கு? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று தெரியுமா உனக்கு? நீங்க யாரா இருந்தாலும் சரி, இங்க இடத்துல நீ யாரா இருந்தாலும் சரி, உங்களை இப்படியே இருக்க தேவன் விரும்பல. உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த. Prayer changes things. ஜெபம் ஒரு மாற்றத்தை உண்டாக்கும். வசனம் ஒரு மாற்றத்தை உண்டாக்கும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த செங்கல்பட்டுக்கு வரும்போது ஒரு சதுர அடி இடம் எங்களுக்கு இல்லை, சபைக்கு இல்லை. ஆனால் கிருபை இருந்துச்சு. கிருபையினாலே இன்னைக்கு ஏற்குறைய 13 கிரவுண்டா? ஆமாம், 13 கிரவுண்டு இடம் நம் சபைக்கு இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். இப்போ ஒரு கிரவுண்டு வந்து ஒரு சென்டே 10 லட்சம். ஒரு கிரவுண்டு எவ்வளோ? 55 லட்சம். 13 கிரவுண்டு எவ்வளோ?
அதான் நான் நல்லவர் 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 இயேசு நல்லவர், நாங்கள் இங்கே பாடும் இயேசு நல்லவர். வெளிநாட்டு பணம் வந்ததா பாஸ்டர்? நான் ஏன் பைசா வரல. இந்த சர்ச்சை வருகிற பிள்ளைகள் கொடுக்கிற காணிக்கைகளை கர்த்தர் ஆசீர்வதித்ததினாலே இன்னைக்கு ஆண்டவர் இம்மட்டும் உதவி செய்திருக்கிறார். அவருடைய வருகை தாமதிக்குமானால் இன்னொரு 2 ஏக்கர் வாங்குவோம், இன்னொரு 3 ஏக்கர் வாங்குவோம். புரியுதா? ஏன்? நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். வாசிங்க அந்த வசனத்தை. 1 தீமோத்தேயு புஸ்தகம். பவுல் சொல்றாரு ஒரு நல்ல ஒரு வார்த்தை, நான் விசுவாசித்திருக்கிறேன். உங்க பைபிளுக்கு பாருமா, உங்க பைபிளுக்கு பாருங்க. நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுவதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர். அண்டர்லைன் பண்ணிக்கோ. நான் விசுவாசித்திருக்கிறவர் யாரு? உயிரோடு இருக்கிறார். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். கவனிங்க, உங்க வாழ்க்கையில நீங்க விசுவாசிக்கிற ஆண்டவர், நீங்க தேடி வருகிற ஆண்டவர், நீங்கள் ஜெபிக்கிற ஆண்டவர் இன்னார் என்று உங்களுக்கு தெரிஞ்சாதான் உங்களால தைரியமாய் செயல்பட முடியும். பவுல் சொல்றார் பாருங்க, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். யார் அவர்? இன்னார். இன்னார் என்ன? இன்னார் அல்ல, அவர் யார் எனக்கு தெரியும். ஆமென், ஹல்லேலூயா. ஆமா, அவர் சிறியவனை புழுதிந்து எடுத்து எளியவனை குப்பைந்து உயர்த்துகிறவர். அவனை ராஜாக்களுக்கு முன்பாகவும் பிரபுக்களின் அதிபதியோடு அமர பண்ணுகிற ஒரு ஆண்டவர். ஆமா, நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் இன்னார் என்று உனக்கு தெரியணும். ஏதோ கோயிலுக்கு போறேன், ஏதோ வரேன் இல்லையா, தோத்துறோம், உட்கார்ந்தேன், தூங்கினேன், ஏந்து போனேன். ஒவ்வொரு முறை வரும்போதெல்லாம் நான் ஆராதிக்கிறவர் இன்னார் என்று எனக்கு தெரியும். அவர் சாதாரணமானவர்களை அசாதாரணமாய் மாற்றுகிறவர். மீன் பிடிக்கிற மக்களை இல்லையா ராஜாக்கு முன்பாய் கொண்டு போய் நிறுத்துகிறவர். ஆமென். சபையை இடித்த சவுலை பவுலாய் மாற்றி அவனுடைய கைகளினாலே விசேஷித்த அற்புதங்களை செய்தவர் தான் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர். உனக்கு தெரியணும் இன்னார். புரியுதா? அரல ஏசுன்னு சொன்ன உங்க முகம் அப்படியே மலரணும். கொஞ்சம் மலர் வைங்க பார்க்கலாம். உங்களை வெளியே பார்க்கும் போதெல்லாம் நீங்க கிறிஸ்தவங்களான்னு கேட்கணும். மறுபடியும் சொல்றாங்க, இருக்குதோ இல்லையோ, அடியோ உதையோ, ஆனா நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நீ அறியாம போக கூடாது. எப்படி உங்களோட சந்தோஷமா இருக்கீங்க? நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று எனக்கு தெரியுங்க. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதனால் இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் பார்க்கும் போது அவர் பாதம் விழுந்து பணிவேன். ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே. அதான் கொரிந்து சொல்றாரு, இக்காலத்து பாடுகள் இனி வரப்போகிற அந்த மகிமைக்கு ஒப்பாகவே இருக்க முடியாது. நீ இந்த உலகத்தில் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்ட பிறகு நீ பல பாடு வழியா போகலாம். ஆனா இக்காலத்து இந்த பாடுகள் தெய்வம் கொடுக்க போற அந்த மகிமையான ஆசீர்வாதத்துக்கு ஈக்குவலாகவே இருக்க முடியாது. கைத்தட்டி அவர் மகிமைப்படுத்த.
பவுல் அதான் சொல்றார், இக்காலத்து பாடுகள் இனி வரப்போகிற அந்த மகிமைக்கு ஒப்பாகவே இருக்காது. ஏன்னா அவருக்கு தெரியும், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். ஆமென். புரியுதா? அதனால உங்க வாழ்க்கையில எப்போதுமே அந்த முகம் எப்படிமா இருக்கணும்? அடி தாமரை மாதிரி, சூரியனை கண்ட தாமரை எப்படி இருக்குது? என்னைய பாச தாமரைன்னு சொல்றீங்க? உண்மைங்க, நம்ம தேவனுடைய பிள்ளைகள். ஏன்னா நம்முடைய ஒவ்வொரு அணுவும் தேவனுக்கு நல்லாவே தெரியும். யோபு சொல்றார், நான் போகும் வழியை கர்த்தர் நான் புடமிட்ட பின்பு பொன்னா விளங்குவேன். இப்ப நான் போற வழி என் தெய்வத்துக்கு தெரியும் இல்லையா? ஆமா. கண்ணீரின் பள்ளத்தாக்கு வழியாய் நான் உருவ நடந்தேன். நீரூற்றுகளும் என் மேல வந்துட்டு பாசி என்னை மூடிக்கொண்டது. நான் 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 பாதாளத்தின் வாயிலே நான் போய் நின்னுட்டேன். ஆனாலும் என் தெய்வத்தை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னை விடுவித்தார். யோனா ஏதோ புஸ்தகத்தில் நாம் அதை வாசிக்கிறோம். யோனா 2ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாம். என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றில் இருந்து. எங்க இருந்தேன்? பாதாளத்தின் வயிற்றிலே இருந்தேன். கூக்குரலிட்டேன். நீர் என் சத்தத்தை கேட்டீர். அப்ப அவன் சொல்ல முடியும், நான் விசுவாசித்திருக்கிறவர். அதுதான் யோனா பாதாளத்தின் வயிற்றில் இருக்கிற, அப்படியே நான் நரகத்துக்குள்ள போயிட்டான்னு நினைக்கிறேன். பாதாளத்தின் வயிற்றுக்குள்ள போயிட்டார் அவர். ஆனா அங்கிருந்து கூப்பிடுறார் பாருங்க, தெரியும் இல்லையா? ஆமா, நான் எங்க இருந்து கூப்பிட்டாலும் கர்த்தர் எனக்கு என்ன பண்ணுவார்? செவி கொடுப்பார். ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்லட்டுமா உங்க வாழ்க்கை? நீ எந்த சூழ்நிலை இருக்கோ தெரியாது, ஆனா தெய்வத்தை நோக்கி கூப்பிடு, அவர் ஓடி வருவார். அதுதான் நீ அவரை குறித்து அறிகிற அறிவு. என்ன சொல்றாருன்னா, நான் அவரை அறிந்திருக்கிறேன். வாசிமா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் கடைசி நாளிலே அவர் இந்த பூமியிலே நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஏமா தம்பி தங்கச்சி, உனக்கு அந்த அறிவு இருக்கா? அறிவு இருக்கானா? இதில் சொல்றேன் நான், தப்பா இதை என்னை பார்த்து அறிவு இருக்கான்னு கேட்குறீங்க நீங்க. உன் வயசு நான், என் வயசு என்ன? இங்க சொல்றாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளிலே பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இதுதான் ஒரு தேவனுடைய வெற்றி. புரியுதா? நான் அறிந்திருக்கிறேன், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னாருன்னு எனக்கு தெரியுங்க. ஒரு நாள் வரும், நான் பொன்னா விளங்குவேன். ஒரு நாள் வரும், அவர் என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார், என் பாத்திரம் நிரம்பி வழியும், என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை அவர் ஆயத்தப்படுத்துவார். ஆமா, எதுவே நம்புறீங்க? நம்புறியா? இதான் உன் விசுவாசமா இருக்கணும். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று தெரியும். வாசிமா அந்த வசந்த, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நான் அவரிடத்திலே ஒப்பு கொடுத்ததை அவர் அந்த நாள் வரைக்கும் வல்லவராய் இருக்கிறார் என்றும் நிச்சயித்திருக்கிறேன். அறிந்திருக்கிறேன், நிச்சயித்திருக்கிறேன். 2 காரியம். ஒன்னு, நீ தேவனை அறியணும், நிச்சயித்திருக்கணும். என்ன? நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும், எந்நாள் வரைக்கும், எந்நாள் வரைக்கும், அது இந்த உலகத்தின் முடிவா இருக்கலாம், இல்லை நீங்க தேவனை சந்திக்கிற அந்த நாளா இருக்கலாம். அந்நாள் வரைக்கும் காத்துக் கொள்வதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். கையை தட்டி மகிழ்ச்சி. அப்படி நடுத்தல விட்டு போயிட மாட்டார் உன்னை. நீ அவர்கிட்ட ஒப்பு கொடுத்திருக்கிற, ஆண்டவரே
என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், என் பிள்ளைகள், என் குடும்பம், கணவர், மனைவி, என் சொத்து சுகம் எல்லாத்தையும் உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. நீ ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா அந்த நாள் வரைக்கும் ஒருத்தனும் ஒன்று சேதப்படுத்த முடியாது, ஒருத்தனும் குடும்பத்தை தொட முடியாது, ஒருத்தரும் பிள்ளைகளை சேதப்படுத்த முடியாது. ஏன்னா நான் ஒப்பு கொடுத்ததை அந்த நாள் வரைக்கும் அவர் காத்து கொள்வதற்கு வல்லவராய் இருக்கிறார். அல்ல என் கையிலிருந்து யாரும் உன்னை பிடுங்க முடியாதுப்பா, என் கையிலிருந்து யாரும் உன்னை பறிக்க முடியாது. நம்புறீங்களா? ஆமா. எத்தனை குட்டிக நாட்சாலும் பிசாசு உங்களை ஏசப்பா கையிலிருந்து பிடுங்க முடியாது. ஒரு பலனை கொடுப்பார். ஆமா சொல்லுங்களேன். புரியுதா இல்லையா? அப்போ எதுக்கு மீட்பர் உயிரா இருக்கிறார்னா, சாதாரணமாய் இருக்கிற உங்களை என் தெய்வம் அசாதாரணமாய் மாற்ற விரும்புகிறார். நீயா? ஆமா. சிஸ்டர் நீங்களா? அப்படி சொல்ற அளவுக்கு போயிட்டு வர. ஏன்னா அவர்கிட்ட அந்த வல்லம் இருக்கு, அந்த கிருபை இருக்கு. நீங்க மாத்திரம் அவருடைய சொல் பேச்சு கேட்டு நடந்தீங்கன்னா உங்களை இல்லையா அந்த நாள் வரைக்கும் உங்களை காத்துக் கொள்வார். உங்க வாழ்க்கையில அவர் தம்முடைய வல்லமையை விளங்க செய்வார். நீங்க அப்போஸ்தலர் புக்கை ஃபுல்லா வாசிங்க. கர்த்தர் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணினார். ஆச்சரியப்படுற இவங்களாம் படிப்பறிவில்லாத பேதமைகள் சொல்றாங்களா இல்லையா? யார் அவங்க? பேதம்னா என்ன? பேதமை களிமண்ணு அர்த்தம், களிமண்ணு அர்த்தம். பாதிய சொல்றாங்களே, உனக்கு மூளை இல்லடா, களிமண் தானே இருக்குது. சொல்றாங்க இவர்கள் படிப்பறிவில்லாதவர்கள், பேதமை. தம்பி தங்கச்சி உன்னை யாராவது அப்படி சொல்றாங்களா? கர்த்தர் உன்னை 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 கனப்படுத்துவதை நீ ஆண் காண்ப. ஆமா. நான் அடிய சொல்லுவேன், எங்க டீச்சர் சொல்லுவேன், 8ஆம் கிளாஸ் ராஜேஸ்வரி டீச்சர் பேர். நல்லா குண்டா தடியா இருப்பாங்க. கிருநாங்களும் ரத்தமா வந்துடும். இங்கே தான் பிடிப்பாங்க அவங்க. டீச்சர் டீச்சர் அப்போ அவுட் ஹவுஸ் தானே எங்களுக்குலாம். கெட்டி பிடிச்சிடும். டீச்சர் 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 களிமண். முட்டாள் முட்டாள். அறிவு இருக்கா? முட்டாள். மாடு மேய்டா. நாலு மாடு மேய்டா. மாடு மேய்ச்சேன், இன்னைக்கு ஆடு மேய்க்கிறேன். ப்ரமோஷன். என் ஆடுகளை மேய்ப்பாயாக. என் ஆடுகளை மேய்ப்பா. இது அவருடைய ஆடு, என் ஆடு இல்ல, அவருடைய ஆடு. எனக்கு மேய்க்கிற வேலை தான். ஆமென். ஸ்தோத்திரம். நான் பரலோகத்துக்கு போயிட்டுன்னு வச்சுங்களேன், போயிடுவேன். எப்படியும் ஏசப்பா பார்த்தா காலில் ஒரு 10 முத்தம், 10 ஒரு 1000 முத்தம். மாடு மேய்ச்ச என்ன ஆடு மேய்க்க வச்சு ஆண்டவரே, ப்ரமோஷன் கொடுத்தீங்களா ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆனால் எங்கள் டீச்சர் ரட்சிக்கப்பட்டிருந்தா, டே குணா நீ மாடு மேய்க்கதான் லாக்கின்னு சொன்னேன், நீ பரலோகம் வந்துட்டேடா கட்டாயம் சொல்லுவாங்க. ஆமென். ஏன் இதை சொல்ல தெரியுமா? நான் விசுவாசித்திருக்கிறவரை நான் அறிஞ்சிருக்கிறேன். எனக்கு 80 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு. ஐ டோன்ட் கேர். யாராவது தருவாங்களா பாஸ்டர்? நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னாரும் தெரியும். எப்பா 80 லட்சம் இருக்குது, ஏதாவது கொஞ்சம் பிச்சை போடுங்க ஆண்டவரே அப்படின்னா கேட்க மாட்டேன். இயேசுவின் நாமத்தில் இவ்வளவு பணத்தை நான் ரிலீஸ் பண்றேன், அவ்வளவுதான் கேட்பேன். ஆமா. எனக்கு அவமானம் அவருக்கு அவமானம், நான் கடங்காரனா அவரு கடங்காரன். ஆமா இல்லையா? ஆமா. தெய்வமே என்னை கடங்காரனா ஆக்கிடாத. விடுவாரா? விடுவாரா? ஏன்? நான் விசுவாசித்திருக்கிறவர் ஒரு வசந்த வாசித்து முடிக்கலாம். சங்கீதம் 50. சங்கீதம் 50. நம்முடைய ஆண்டவர் யார்? சங்கீதம் 50
இங்கே மேயிற ஆடு மாடுலாம் என்னுடையது. சங்கீதம் 50 வாசிக்கலாமா? சகல காட்டு ஜீவன்களும் 10 சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களில் ஆயிரமாய் திரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள். அவருடையது. யாருடையது? அவருடைய. மலைகளில் உள்ள பறவைகளை எல்லாம் அறிவேன். வெளியில் நடமாடுகிறவைகள் எல்லாம் என்னுடையவைகள். நான் பசியாயிருந்தால் உனக்கு சொல்லேன், பூமியும் அதன் நிறைவும் என்னுடையவைகளே. நான் எருதுகளின் மாம்சம் புசித்து ஆட்டுக்கடாக்களின் ரத்தம் குடிப்பேனோ? நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். விசுவாசம். என் விசுவாசம் என்ன? ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலி இட்டுட்டு, ஏசப்பா வெள்ளியும் பொன்னும் உம்முடையது, பூமி அது நிறைவும் உம்முடையது, இயேசுவின் நாமத்தில் இந்த 80 லட்சம் ரூபாவை இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கிறேன் அப்படின்னு நான் தினந்தோறும் கட்டளையிடுவேன். அவர் என்ன செய்வார்? என்ன சொன்னாரு? நீ ஸ்தோத்திர பலி இட்டு உன்னதமானவனுடைய பொருத்தனையை செலுத்தி ஆபத்து காலத்தை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். பண்ணிக்கோ, நான் உன்னை விடுவிப்பேன். எதிலிருந்து? ஆபத்து காலத்தில் இல்ல, 80 லட்சம் ரூபாயில் இது கடல்ல இருந்து. ஏன் நான் அதான் ஃபீல் பண்ணுவேன். நான் எங்க அங்க என்ன ஃபீல் பண்ணுவேன்? கடல்ல இருந்து உன்னதமானவருக்கு பொருத்தனை பண்ணி ஆபத்து காலத்தை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை இந்த 80 லட்சம் ரூபாய் கடலிருந்து உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். கோயில் வந்து தோத்திரம். போன வாரம் ஜோம் பண்ண ஆண்டவர் ஒரு ஐயா மூலமாய் 80 லட்சம் கொடுத்தாரு. கர்த்தர் நாமத்துக்கு தோத்திரம், ஏசப்பாவுக்கு தோத்திரம். நான் அவரை மகிமைப்படுத்துவேன், நீ அவரை மகிமைப்படுத்துவாய். எத்தனை கடன் இருக்கீங்க? கடன் அந்த உன் லைனை போட்டுக்கோ, அங்க உன் பேரை போட்டுக்கோ. எனக்கு இதுதான் விசுவாசம். போ, உன்னதமானவருக்கு பலியிட்டு, அப்புறம் ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை கடனில் இருந்து, வியாதியில் இருந்து, கஷ்டத்தில் இருந்து உன்னை சொல்லு, வாய் தந்து. அவர் என்னை விடுவிப்பார், அவர் என்னை விடுவிப்பார், அவர் என்னை விடுவிப்பார். நான் அவரை மகிமைப்படுத்துவேன். நான் அவரை, உனக்கு தாங்க இந்த தீர்க்கதரிசனம் வருது. காலை கூட இந்த வசனம் சொன்னேன், ஆனா இந்த அளவு சொல்லலை. அது நீ 2ஆம் சர்வீஸுக்கு வா, வெளிப்பாடா வரும். அப்போ முதல் ஆராதனை ஆள்லாம் நான் என்ன பண்றது? அதுங்க ஓடணும் யோசனை ப்ராபஸம் மறந்து போகுது. நீ எத்தனை மணி ஆனாலும் பரவாயில்ல பாஸ்டர், நீ பேசு சொல்லும் போது ப்ராபஸி அவர் கொடுப்பார். இது ஒரு பெரிய ப்ராபஸி. எனக்கே சொல்றேன், உன்னதமானவருக்கு நீ ஸ்தோத்திர பலி இட்டுட்டு ஆபத்து காலத்தை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை, அது அந்த இடத்தை நீ ஃபில் பண்ணிக்க வேண்டியதுதான். உன்னை விடுவிப்பேன். திட்டமா சொல்லிட்டார், நீ என்னை மகிமைப்படுத்துவாய், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். தோத்திரம் ஆண்டவரே. கோயிலுக்கு வந்தா நம்மள ஏன் தெரியுமா அவரை ஸ்தோத்திரம் பண்றோம்? அவர் நமக்கு இந்த வாரம் முழுசு எவ்வளவு நன்மை செஞ்சாரு. கோயில் வந்தோடனே அப்படியே உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் செப்ப அப்படியே நிற்போம். எதுக்கு கோயிலுக்கு வரோம்? நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அவரை நீ மகிமைப்படுத்தணும். நீ அழகானவர், நீ அருமையானவர். அவரோடு ஒன்றித்து போயிடணும். இதுதான் நம்ம அவருக்கு வைக்கிற ஐசு. என்னை மகிமைப்படுத்த, அவரை மகிமைப்படுத்த உன்னுடைய வேண்டுதல் எல்லாம் அவர் நிறைவேற்ற ஆரம்பிச்சுவார். புரியுதா? அதான் நீங்க இந்த ஆராதனை நேரத்தில் அவரோடு ஒன்றிச்சு போயிடணும். நாங்க கை தூக்குன்னு ஒன்று சொல்லக்கூடாது. நீயா கை தூக்கி அவரை ஆராதிக்கணும். வாய் திறந்து வாய் திறந்து அதுவும் முழு மனதோடு. நான்லாம் மைக் எடுத்தா அந்த அடி வயிற்றுன்னு பாடுவேன்.
அது ராகம் வருதோ, அவன் கீ எடுக்கிறானோ கீ எடுக்காம போறானோ இல்லையா, தெய்வம் அதை அறிவார். உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடு என்ன பண்ணு, கோயில வந்தோடனே ரைட் தோத்துறோம். நீ பண்ணி பாருங்களேன், இந்த ஒரே மாசம் உன் பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவாண்டு. நீ என்னை மகிமைப்படுத்த அவர் உன்னை மகிமைப்படுத்த ஆரம்பிச்சிருவார். இதான் ரகசியங்க, இதான் ரகசியம். சில பேர் இந்த ரகசியம் தெரிய மாட்டுது இல்லையா? ஏன் பெந்தகோஸ்து சபையில ஏன் அந்த காட்டு கத்து கத்துறாங்க? காட்டு கத்து ஏன்? என்னை மகிமைப்படுத்து, என்னை மகிமைப்படுத்து. ஏன்னா உன்னால செய்ய முடியாததெல்லாம் அவர் தான் செய்ய முடியும். உன்னால கோணல சபையாக்க முடியுமா? முடியாது. உன்னால வண்ணாந்தத்தை வழியை உண்டாக்க முடியுமா? முடியாது. அப்ப அவர் தான் உண்டாக்கணும். அப்போ அவர் மகிமைப்படுத்தி உனக்கு வனாந்தர வழி உண்டாகும், அவாந்தர வழியில ஆறு உண்டாக்கும். நான் உனக்கு முன்னே போய் கோணலான சபையாக்குவேன். வெண்கல கதவை உடைச்சு இருப்பு தாழ்பாலை முறித்து அந்தகார பொக்கிஷன் உனக்கு நான் தருவேன். இதுக்கு அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன்னுடைய பொருத்தனையை செலுத்தி ஆபத்து காலத்தை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆமென். நம்மளா ஏன் நினைக்கலாம்? ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்திலே உமக்கு நன்றி. இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளை கர்த்தர் காண செய்த கிருபைக்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இந்த நாளிலும் நீர் எங்களை அழைத்து வந்து உம்முடைய வார்த்தையை கொடுத்து உம்முடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் எங்களுக்கு தந்து நீர் எங்கள் மேல் வைத்த அன்பை விளங்க செய்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களை கிருபையாய் கரம் பிடித்து நடத்தும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். சாதாரணமான எங்களை அசாதாரணமாய் மாற்றுகிற பாக்கியம் எங்களுக்கு உண்டாகும்படியா சொன்னப்பா. இயேசுவின் நாமத்திலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை நீ தந்து ஆசீர்வதிக்கும்படியா சொன்னப்பா. இந்த திருசபைக்கு நீ கொண்டு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அசாதாரணமான பிள்ளைகளா வளர்ச்சி அடைய நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. அவருடைய தேவையான எல்லா கிருபைகளை தாரும் ஆண்டவரே. ஞானத்தை தாரும், மதிநுட்பத்தை தாரும் ஆண்டவரே, கிருபைகளை தாரும், திறமைகளை தாரும் ஆண்டவரே. இயேசுவே, இந்த உலகத்தில் இந்த பிள்ளைகள் ஆண்டவரே பிரகாசிக்கிற விளக்காய் மாறணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உன் தேவன் இன்னார் என்று நான் அறிவேண்ட வார்த்தைப்படி நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் இன்னார் என்பதை நாங்கள் இந்த உலகத்துக்கு, உலகத்தின் மக்களுக்கு சொல்ல எங்களுக்கு நீர் உதவி செய்யும். வந்த ஒவ்வொரு மக்களையும் நீ ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவருடைய தேவைகளை சந்தியும், குறைவை நிறைவாக்கும், குடும்பத்தை கட்டி எழுப்ப உதவி செய்யும். குடும்பத்தில் சமாதானம் சந்தோஷம் உண்டாகட்டும். குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனை உண்டாக்குற பொல்லாத பிசாசின் கிரிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆண்டவரே, ஆமா, நீர் கொடுக்கிற சமாதானம் குடும்பங்களை முற்றிலுமாய் ஆளுகை செய்ய உதவி செய்யும் ஆண்டவரே. ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். நல்ல சுக பல ஜீவன் ஆரோக்கியம் தீர்க்காயுசு உண்டாகட்டும். +2 எக்ஸாம் எழுதுற பிள்ளைகளுக்கு தேவையான கிருபைகளை தாரும். 10th எழுத போற பிள்ளைகளை நீர் தாமே வழிநடத்தி ஆசீர்வதியும். 11th எழுதுற பிள்ளைகளை உடைய கிருபையின் கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து பெரிய காரியம் செய்யும். புறப்பட்டு போகும்போது உடைய தூதரை கூட அனுப்புங்க ஆண்டவரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவியை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவியை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரத்தை மறவாதே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் சதா காலம் கர்த்தருடைய வருகை மட்டும் இருந்து நம்மை காத்துக்கொள்வாராக. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளை கடவர் என்பதே. ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவர் வாழ்த்திக் கொள்ளுங்கள். சமாதானமாய் புறப்பட்டு போங்கள்.